நீங்க கடைசியா பாப்பீங்க. சிபிஐக்கு நீங்க இந்த வழக்கை கொண்டு போறத, விஜயையும் ஆதவர்ஜுனா வெளியில வச்சிருக்கிறத, கூட்டணிக்கு வரலைன்னா மறுபடியும் பேர் போடுவோம். நீங்க வேணா எழுதி வைங்க. வரல அப்படின்னா என்ன இல்ல, ட்ரம்போட போலீஸ் மேல தவறு இருக்கா இல்லையாங்கிறது வேற, அது விசாரிச்சு முடிவெடுக்கணும். காவல்துறை குற்றம் பண்ணியிருக்கா. 5 மாவட்டங்களை கடந்து 6வது மாவட்டமாக கரூர் பகுதிக்கு வரும்போதே ஒரு சின்ன பிரச்சனை ஏற்படலாம் சொல்லி அவங்களுக்கே தெரிஞ்ச உங்களுடைய பயணம் சேலத்தில் இருந்தது. அந்த திடீர்னு எதுக்கு கரூருக்கு மாத்தினீங்க? சிஎம் மீட்டிங் கொடுத்துருக்க, அதோட ப்ரௌடா இருக்கலாம் நீங்க அது ஒரு எல்லா அரசியல் கட்சியோட இதுதானே. அது மாதிரிதான் எல்லா அரசியல் கட்சியோட இது மாதிரிதான், அதுவும் அது மாதிரிதான். பிடியில இருக்காரா இல்லையாங்கிறது இல்ல, என் கேள்வி சரியா இருக்கா இல்லையா அதான் கேள்வி பேச்சுங்க. நான் கேட்கிற கேள்விக்கு உங்ககிட்ட பதில் இருக்கா? தம்பி விஜய் அங்க வந்ததுனால தானே கூட்டம். அந்த கூட்டத்தில் அவரை பார்க்க வந்த நெரிசல்ல தானே மக்கள் சிக்கி உயிரிழக்கிறாங்க. அப்ப அந்த கூட்டத்துக்கும் அவருக்கும் சம்பந்தம் இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? நான் கேட்கறது, அந்த குற்றத்துல இவருக்கு பொறுப்பு இருக்கா இல்லையா, சம்பந்தம் இருக்கா இல்லையா? அதான் அவர்கிட்ட போய் கேளுங்க, ஐயா ஸ்டாலின் கேளுங்க. நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. சரி, தமிழக அரசு போடல, மத்திய புலனாய்வுத்துறை ஏன் போடல? அதுல விசாரிக்க வேண்டியது இல்ல, அது வெளிப்படையா தெரியுது. தெரியும் போது எதுக்கு விசாரிக்கிற? தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் முன்கூட்டியே வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குதா? எல்லா கட்சிகளும் எப்பவுமே களத்துல வந்து அனைத்து நிலையிலும் விட்டுக்கூடிய நிலைமையில இருக்காங்க. முன்கூட்டியே வருவதற்கான வாய்ப்புகள் முன்கூட்டியே வர்றதுனால என்ன எது திருப்பங்கள் வரப்போகுது? இல்ல, நம்ம 98% நம்மளுடைய தேர்தல் வாக்கு நிறைவேற்றிட்டோம். தேர்தல் வந்தா 200 இடத்துல திமுக வெற்றி பெறும் சொல்லி ஒரு முன்கூட்டியே அவ்வளவு அமைச்சர் சொல்லியிருக்காங்க. எப்படி பார்த்து அப்ப 200 இடத்துல நாங்க தோற்று போவோம்னு சொல்லுமா அந்த கட்சி? ஜெயிப்போம் தான் சொல்லும். நம்மளுடைய தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றிட்டோம், 200 இடத்துல வெற்றி பெறுவோம் அப்படிங்காங்க. இன்னும் 6 மாசம் தானே இருக்கு, பொறுத்திருந்து பார்ப்போம். ஏன் முன்கூட்டியே கிழிச்சு வச்சுக்கார மாதிரி பேசிட்டு அது சும்மா தம்பி, அதுக்கு சாதகமா வரும் பாதகம் இதெல்லாம் சும்மா சொல்லுவாங்க. மக்கள் மனநிலையில மாறுதல் வந்ததுன்னா எந்த கொம்பாதி கொம்பனா இருந்தாலும் வீழ்த்துவாங்க. என் மக்களுக்கு ஒரு நல்ல அரசியல் நல்ல ஆட்சி உருவாகணுங்கிற எண்ணம் உருவாகிருச்சுன்னா மாறுதல், அதில் போய் பேசிட்டு கூடாது.